பழமொழிகள் நிறைய இருக்குது. பல பழமொழிகளுக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ முதல்ல பழமொழினா என்னன்னு தெரியுமா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன். பழமொழினா என்ன அப்படின்னா பழைய மொழி, பிசி, வாய்மொழி, அங்கதம் தொல்காப்பியத்தில் வருது. பழமொழினா என்னன்னா போகிற போக்கில் அடிச்சுட்டு போவாங்க. நம்ம கிராமத்தில் இந்த பாரதி ராஜாவுடைய படம் பார்த்தீங்களா? மண்வாசனை. மண்வாசனை படத்தில் அவங்க காந்திமதி அம்மா விடாமல் பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபத்தில் வேகத்தில் அவங்க சொல்கிற பழமொழிகள் அதுக்கு அருமையான பொருள் இருக்கும். எப்படி தெரியுமா? கமுக்கமடி கத்தால காதல் கிடக்கிறது பித்தால அப்படிப்பா. கமுக்கமடி கத்தால, கத்தாழைங்கிறது ஒரு வகையான பயிர். அது என்ன, நம்ம காட்டில் விளையுது இல்லை முள்ளோட, அது எனக்கு காப்பியா என்னது இப்போ குடிக்க முடியாது அப்படி வைங்க. எனக்கு தெரியும், நான் பேசுகிறப்ப தான் வரும். இன்னொரு வரைக்கும் உட்காந்துருந்தேன்ல அப்போ கொண்டு என்ன வரட்டும் வரட்டும். அது நல்லா தெரிஞ்சு சிரிக்கிறாரு. பட்டிமன்றத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருப்பேன், 5 பேர் முறுக்கு திங்கிறது, காப்பி குடிக்கிறது, கொஞ்சம் ஆற்றி கொடு தம்பி அப்படின்னு ஒரு அம்மா கேட்கும். அது செய்கிறது, கொடுங்க 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 மறந்துடாமல் அப்புறம் வாங்க தம்பி என்ன. சரி சரி ஆமாம். இப்போ நான்லாம் ஹோட்டலுக்கு போனால் அந்த சர்வர் கூட இருக்கார்ல அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவேன். ஏன் சொல்லுங்கள்? யார்கிட்ட சொன்னோம்னு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு மொழியும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால என்னன்னு கேட்டால் அவனோட செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா, ஓ நீ தானா இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்காக. சரி, இப்போ பாவாணர் சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன்ல, பழமொழிக்கு சொன்னேன்ல, பழமொழி இப்படி பழைய வார்த்தைகள் அதை வச்சுக்கிறோம். கையில் காசுக்கு லாட்ரி, கையில் பேட்ரி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காசுக்கு லாட்ரி, லாட்ரின்னா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லையா, ஆனால் கையில் பேட்ரி வச்சுருப்பானா. இந்த பழமொழி பேட்டரி லைட் வந்த பிறகு வந்திருக்கணும். இப்போ நான் 2 பழமொழி கேட்க போகிறேன். இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்க, இல்லைன்னா நான் நம்முடைய ஒப்பந்தப்படி நான் சொல்லுவேன். சரியா? சரி. ஏழைக்கேத்த எள்ளுருண்ட, குருவிக்கேத்த ராமேஸ்வரம், இப்படி ஒரு பழமொழி இருக்கு. ஜென்மத்துக்கு கேள்விப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. படலைன்னா எங்க தப்பு தான், நாங்கள் உங்கள்கிட்ட கூட சேர்க்கலேன்னு அர்த்தம். வானொலி, தொலைக்காட்சி, சினிமா எதுலையாவது ஒன்றில் செய்யணும் கட்டாயமா. இப்போ நான் சொன்னது என்ன, ஏழைக்கேத்த எள்ளுருண்டைன்னு என்ன அர்த்தம்னா 5 ஸ்டார் சாக்லேட்லாம் கிடையாது அந்த காலத்தில். நாங்கள் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்து வாசலில் ஒரு ஆயாமா உட்காந்துருக்கோம். அதுகிட்ட இருந்து அந்த டேஸ்டான இழந்த வடை, புளிப்பு மிட்டாயி எங்கே போச்சுன்னு தெரிலங்க. அந்த ஆயாவே எங்கே போச்சுன்னு தெரில. பெரிய பெரிய கம்பெனிகள் வந்த பிறகு ஆயாவையும் தூக்கி வித்துட்டாங்களோ என்னமோ தெரியல, போட்டோம். இப்போ எள்ளுருண்டைன்னா என்னன்னா, எள்ளு இருக்கு இல்லையா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க, சிறுதானியங்களுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டால் அந்தந்த அமைப்புக்கு ஏற்றபடியாக நம்முடைய உடலில் உள்ள அங்கங்களே அது காப்பாற்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக எள்ளு வந்து பொடியாக சாப்பிடலாம், வெள்ளத்தோட கலந்து சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். அந்த எள்ளு வந்து எப்படின்னா நம்முடைய கிட்னி என்ன மாடலோ அது மாதிரி இருக்குமா, அது சாப்பிடலாங்கிறாங்க. அப்போ ஏழைக்கேத்த எள்ளுருண்டைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பா 10 ரூபா கொடுத்து வாங்க முடியாதுப்பா, ஏன்டா 5 பைசா இருக்குது, ஒரு எள்ளுருண்டை வாங்கிக்கிறேன். ஏழை, என் வசதிக்கு ஏற்ற பலகாரம் எள்ளுருண்டை தான், ஏழைக்கேத்த எள்ளுருண்டை. இதுக்கு அடுத்து ஒன்று சொன்னேன், குருவிக்கேத்த ராமேஸ்வரம். இதுக்கு என்ன மாதிரி அர்த்தம் தெரியுதா? இது இப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த குழந்தை இல்லைன்னா ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லுவாங்க, அது பழைய காலத்து வழக்கம். அது மாதிரி ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, ராமேஸ்வரத்துக்கு போ, அவன் முடியாதுட்டான். இல்லை ராமேஸ்வரத்துக்கு போ, குழந்தை இல்லைங்கிற ராமேஸ்வரத்துக்கு போ, முடியாது. ஏன்டா? எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா. அவன் எங்கே போவேன்? அவன் சொந்த ஊர் ராமேஸ்வரம் தான். அப்போ குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம்னா, ராமேஸ்வரத்துக்கு குருவி எதுக்கு போச்சு? குழந்தை இல்லைன்னு போச்சா? இல்லைங்க, பழமொழியை தப்பாக பயன்படுத்துகிறோம். குறிவைத்தால் தப்பாது ராமசரம். ஞாபகம் வச்சுக்கங்க, குறிவைத்தால் தப்பாது ராமசரம். ராமனுடைய கேரக்டர் சொல்றதா இருந்தா 3 சொல்லுவோம். என்ன? ஓர் இல், ஓர் வில்,
ஓர் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரில்னா ஒரு மனைவி, ஓர் சொல்லுனா சொன்ன வார்த்தை மீற மாட்டான். ஓர் வில், அவன்கிட்ட ஒரு அம்பு போட்டா திருப்பி எடுக்க வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் அட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஃபெயில் ஆக மாட்டோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்ப அந்த ராமனுடைய அம்பு குறிவைத்தால் தப்பாது, குறிவைத்தால் தப்பாது ராமசரம் அப்படிங்கிற அந்த அருமையான வார்த்தை நம்ம ஆளுக சொல்லி 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 குருவிக்கேத்த ராமேஸ்வரம்னு ஆக்கி விட்டான். குறிவைத்தால் தப்பாது ராமசரம், இதுதான் அதனுடைய வார்த்தை. சரியா? எங்க ஆசிரியர் நான் கேட்டேன், இந்த நம்ம ஊர்ல ஏதாவது முந்தி முந்தி செஞ்சான்னா முந்திரி கொட்டைப்போம். முந்திரி கொட்டைனாலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்களா, அது பழத்துக்குள்ள இருந்து அந்த விதை வெளியே வந்துடும், அதான் முந்திரி கொட்டை. கொஞ்சம் முந்திட்டு வந்துட்டோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பாளைக்குள்ள விழுந்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பாளைக்குள்ள விழுந்துச்சு. இப்ப மூஞ்சூறுனா என்ன தெரியுமா? முதல்ல எலியில ஒரு வகை, ஒன்றும் இல்லை, விநாயகருக்கு வாகனம் இருக்குல்ல, அதான் மூஞ்சூறு. ஏன்னா பசுமாட்டில் இருந்து பால் வருதுன்னு இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, அது பாக்கெட்ல இருந்து தான் வருதுன்னு நம்ம பேர் நம்புறாங்க. இன்னும் சில பேர் டம்ளர்ல இருந்தா வருதுன்னு நினைக்கிறான். தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ நான் இங்கே வந்தபோது இல்லந்தோறும் கல்வி அந்த இதுக்குள்ளே போனேன். பக்கத்தில் இன்னொரு இது என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகளுக்கு களிமண் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? களிமண் கொடுத்து பிள்ளைகளை வேணுங்கிற மாதிரி என்ன இது செய்ய, உருவம் செய்யி. இப்போ பிசைஞ்சு 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 பிள்ளைக அருமையாக செய்யுது. இதைத்தானே வீட்டில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மண்ணை தொடாத, வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, டியூஷனுக்கு மாத்திரம் போ, அப்படி இப்படியே சொல்லி சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு மழை வந்தால் பிள்ளைகளை ஒரு 10 நிமிஷம் நினைய விடுங்க, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். எந்த வீட்டையாவது விட்டுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். மழை வருது உள்ளே போ, மழை வருது உள்ளே போ, இப்படியே சொல்லிட்டா அந்த பிள்ளை மழையை எப்பங்க பார்க்கும்? இயற்கையோடு வாழ பழகினா தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும். அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பானைக்குள்ளே விழுந்துச்சு, இதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் வாத்தியார்ட்ட நான் கேட்டேன். அவர் பேராசிரியர் ஜெயராமன், அவர் சொன்னார், தப்பாக புரிஞ்சுக்கிறாத, தப்பாக போய் எங்கேயும் பேசாத. இது என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் பெண்கள் சமையல் பண்ணுறப்ப, நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வரணும். அந்த காலத்தில் பெண்கள் சமையல் பண்ணுறப்ப சோறு வடிப்பாங்க. சோறு பானையில் வச்சு மேலே உளமூடி வச்சு இப்படி வடிப்பாங்க. இப்படி வடிக்கிறப்ப சில சமயம் கையை ஆடிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சோறு என்னாகுமா, அதோடு சேர்ந்து போயிடுமா. அதிகம் வடித்த முன்சோறு இலைக்கு வர்றதுக்கு பதிலாக கழனிப்பானைக்கு போயிடுமா. அப்போ அதிகம் வடித்த முன்சோறு கழனிப்பானையில் விழுகுங்கிற விஷயத்த அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பானையில் விழுகுங்கிறோம். ஆசிரியர்னா யார் தெரியுங்களா? நமக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்குறவருங்க. அது மட்டும் இல்லை, மேடையில் பேசுகிறப்ப நயமாக நாகரிகமாக நகைச்சுவை சொல்கிறது எப்படின்னு எங்கள் பேராசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. நான் சொன்ன ஜெயராமன் அவர்கள், நான் அவரெல்லாம் சேர்ந்து தேவகோட்டைக்கு போயிருந்தோம். காரைக்குடி நகரத்தார் வீடு. அவருடைய மாணவர் அங்கே பேராசிரியராக இருக்கார், அங்கே கூட்டு போகிறார். நாங்களும் மாணவர், நாங்கள் இப்போ மாணவர், அவர் பழைய மாணவர். போனால் வீடு, காரைக்குடின்னு போயிருந்தீங்கன்னா தெரியும், தேவகோட்டையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். வீடு பார்த்துருக்கீங்களா? நான் முதல்ல பார்த்த உடனே சமயக்கட்டுக்கு சைக்கிளில் தான் போகலான்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய வீடு. இப்போ இந்த ஸ்டால் முழுவதும் இருக்குல்ல, இது முழுவதும் ஒரு வீடு. இதுக்கு வெள்ளையடிச்சா தெருவுக்கு வெள்ளையடிச்ச மாதிரி. இங்கே உள்ளே போனோம், ஆன்னு பார்த்துக்கிட்டு போகிறோம். அந்த மாணவர், அவர் பேராசிரியர், எங்கள் ஆசிரியர் வரவழைச்சு வீட்டை சுற்றி காட்டுறாருங்க. சுற்றி காட்டுறப்ப அவர் சொல்ல 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 ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறார், இந்த பாருங்க தூணு, இது பர்மா தேக்கு. வாசப்படி இது ரங்கூன் தேக்கு. மேலே இருக்கக்கூடிய உத்தரம் இது யாழ்ப்பாணம் தேக்கு. சொல்லிக்கிட்டே வர்றாரு. முதல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னடா போட்டு படுத்துறாரு நம்மளை, இது தேக்குங்கிறாரு அதை தேக்குங்கிறாரு, இப்படி சொல்லி நாங்களாம் பேசிக்கிட்டான். எங்கள் வாத்தியார் அதெல்லாம் சொல்லக்கூடாது, பேசாமரு அப்படின்ட்டு வர்றாரு. அப்புறம் போய் உட்காந்துட்டோம். அவர் என்ன பண்ணார், தேன்குழல்னு ஒரு முறுக்கு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கை சுத்து முறுக்கு மாதிரி தேன்குழல், அந்த முறுக்கு, அப்புறம் மைசூர் பாகு, அப்புறம் அந்த ரவா லாட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. வச்ச உடனே நாங்கள் எங்கள் வாத்தியாரை பார்த்தோம், சாப்பிடுங்க அப்படின்னாரு. எடுத்து கடிச்சா முறுக்க கடிக்கவே முடியல. எங்கள் ஆசிரியர் கேட்டார், இதுவும் தேக்கா அப்படின்னு கேட்டார். இந்நேரம் வரைக்கும் தூண் தேக்கு, மரம் தேக்கு, தேக்குன்னா என்ன, உறுதியான மரம்,
உறுதியான மரம். அவங்க அவங்க வசதிக்கு முறுக்கையும் தேக்கில் செஞ்சுட்டாங்களோ. அது என்ன தெரியுங்களா, இப்படி கேட்ட உடனே அவரும் சேர்ந்து சிரிச்சாருங்க. யாரு? வீட்டுக்காரரும் சேர்ந்து, இல்லை இல்லையா தேன்குழல் முறுக்கு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. சில நேரங்கள் அப்படி இருக்கும்ல. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். அந்த அம்மா ஜிலேபி கொண்டு வந்து வச்சுச்சு, வாயில் வச்சாரு, அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு அது வாயை. அவர் பிச்சை எடுத்துட்டு என்ன செய்யறது தெரியாமல் யோசிச்சாரு. அதுக்குள்ள அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, ஜிலேபி நல்லா இல்லையான்னு கேட்டுச்சு. ஆஹா, அருமையான ஜிலேபி, நான் தான் ஒரு 6 மாதம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. என்ன அர்த்தம்? அது செஞ்சு 6 மாதம் ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குங்க. அது நல்லா இல்லைன்னா கூட அது என்ன சொல்லக்கூடாதா, நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க மனசை நோகடியக்கூடாதான். ஊற்றப்படுவது நஞ்சாக இருந்தாலும் கூட ஊற்றுகின்றவருடைய முகம் கோணக்கூடாது என்பதற்காக அதையும் கூட வாங்கி சாப்பிடக்கூடிய பண்பாடு தெரிந்தவன் தமிழன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் யாருன்னு கேட்டா பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர். இப்ப நீங்க கேட்கலாம், ஏயா அவன் நஞ்ச ஊத்துவான், குடிச்சு விட்டு அப்படியே நுறதள்ளி செத்து போய் சொல்றியா? அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், உங்களுக்காக இனிப்பு பலகாரம் அருமையா செஞ்சிருக்கோம், கருப்பட்டி பணியாரம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சுவர் இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? மனசுக்குள்ள சொல்லணும், மைண்ட் வாய்ஸ் சொல்றோம்ல. சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, 2 மாத்திரை சேர்த்து போட்டுக்கிடுவோம், அம்மா கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம்ல. அதுதான் நாகரிகம், அதுதான் பண்பாடு. இன்னொன்று தெரிஞ்சுக்க, விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அது என்ன தெரியுமா? நான் அப்படி மாட்டியிருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், வரிசையாக உட்காந்துருந்தாங்க, நான் 2ஆவதாக உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி கிட்ட ஒருத்தர் உட்காந்துருந்தார், அல்வா கொண்டு வந்தாங்க. அவனை அப்படி பார்த்தார் அவர், சுகர் போ. அவன் எனக்கு வைக்காம போயிட்டான். அவன் என்ன நினைச்சா, இந்த ஏரியாவே சுகர் ஏரியா போல் இருக்கு, அந்த ஒன்றும் சாப்பிடல, பஜ்ஜி என்ன போயிரு. அன்னைக்கு என்ன சாப்பிட்டேங்கிறீங்க? ரசம் சாப்பிட்டு வந்தேன். இதுக்காக நம்ம போய் ஒவ்வொரு பந்தியாக விசாரிக்க முடியுமா? இந்த ஏரியா சுகர் ஏரியாவா, அந்த ஏரியா? அப்படி கேட்க முடியாது. சாப்பிட்றப்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கூட சரி பண்ணிக்கலாம். அப்போ பழமொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும், பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். பாட்டு பழமொழி எல்லாம் போக வீட்டில் குழந்தைகளோட கொஞ்ச நேரமாவது பேசணும். இப்போ வந்திருக்க பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, குழந்தைகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. போன உடனே செல்லை அவங்க கையில் கொடுத்துட்டு, நான் டிவி பார்ப்பேன், நீ செல்லை பார்க்கணும், யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை அம்மாட்ட, அம்மா கதை சொல்லுமான் இருக்கு. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் ஏன்டா உனக்கு கதை சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் பார் கதை, சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அவங்க அப்பா வந்துட்டாரு. இந்த அம்மா ஏன் லேட்டுச்சு. அதாவது எங்க மேனேஜருக்கு இந்த பிளேட் சொல்லுங்க, இந்த பிளேட் சொல்லுங்க. கதை சொல்றப்ப சொல்லிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு குழந்தைகிட்ட கேள்வி கேட்கணும், கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்சம் பாராட்டணும். அப்பதான் குழந்தைக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற குழந்தை பைக்குள்ள கையை விட்டு ஒரு சின்ன பென்சிலை இப்படி எடுத்து காமிச்சு, அம்மா இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லி கொடுத்தபடி திருவள்ளுவர்னு சொன்னம்மா, இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கைதட்டினாங்கம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கைதட்டினாங்களா பாப்பா, உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லி குழந்தையை தூக்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு இதான் கொடுத்தாங்க எனக்கு அந்த பள்ளிக்கூட்டில் 1.5 லட்ச ரூபா கட்டுறேன், அந்த டீச்சர் இங்கிட்டு தானே வருவா, நான் வரட்டும். நீ பாருங்க, பள்ளிக்கூடத்திலிருந்து தரப்படுகிற புல்லும் கூட புனிதமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளியில் கல்லூரியில் கல்வி நிலையங்களில் தரப்படுகின்ற பொருள். இப்போ கோல்டு மெடல் எங்கே வாங்குவீங்க? கோல்டு மெடல் பள்ளிக்கூடத்தில் பல்கலைக்கழகத்தில் வாங்கினா தானே மரியாதை. இந்த கோல்டு மெடல் நான் அந்த நகைக்கடையில் வாங்கினேன், இந்த நகைக்கடையில் வாங்கினேன், லலிதா ஜுவல்லரிஸ். பல்கலைக்கழகத்தில் வாங்கினால்தான் கோல்டு மெடலுக்கு மரியாதை, பள்ளிக்கூடத்தில் வாங்கினால்தான் பரிசுக்கு மரியாதை. இப்போ நான் மேடையில் கூப்பிட்டு ஏன் பேசிட்டு இருக்கேன்?
ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்க பதில் சொன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போறப்ப என்ன தெரியுமா, இன்னைக்கு போயிருந்தோம், ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், எனக்கு புஸ்தகம் கொடுத்தாங்க. இது பெருமை. பாராட்டி மகிழ்தல். வீட்டில் சாப்பிட்றப்ப பாராட்டணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மண்ணு மாதிரி உட்காந்து திங்கக்கூடாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஜென்மத்தை பார்த்துருக்குமா? புலி புல்ல திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது, இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? இன்னொன்றுங்க, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, குழந்தை தந்தையை, தாய் குழந்தையை, ஆசிரியர் மாணவரை, மாணவர் ஆசிரியர், இப்படி பாராட்டினா தாங்க உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி தெரியுமா? நான் சொல்லலை, இந்த பாட்டை நான் சொல்கிறேன், யாருன்னு சொல்லிட்டீங்கனாலும் புஸ்தகம் தருவேன். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணதருள் என்றோ முருகா. சொல்ல சொல்ல யார் சொன்னா? கந்தன் கருணை. வாங்க, சொல்ல சொல்ல இனிக்குதாடா, வாங்க வந்து வாங்கிட்டு போயிருங்க, புஸ்தகம் வித்து போயிடும். வேற படம் சொன்னாங்களா? கண்ணாசன். ரைட், வாங்க, பரவாயில்ல. கண்ணாசன் படம் பேர் தான் கந்தன் கருணை. பாடுறது இவங்க பாடுவாங்க, சாவித்திரி சுசிலா குரல்ல பாடுவாங்க. கண்ணாசன் பாட்டு, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணதருள் என்றோ முருகா. சொல்றாங்கன்னா பாராட்டணும். இந்தாங்கம்மா, வாங்க. நன்றி நன்றி நன்றி. கண்ணாசனுடைய பாட்டு. அப்ப பாராட்டணும். இப்ப இந்த கூட்டத்தில் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? போன வாரம் இது வெறும் கிரவுண்டா திறந்திருக்கும். இந்த வெறும் கிரவுண்டை இப்படி மாத்தி, எப்படி தேவலோக சிற்பியாகிய மயன் என்பவன் அந்த இந்திரபிரஸ்தம் என்கின்ற அந்த நகரை உருவாக்கி காட்டினானோ பாண்டவர்களுக்காக. எங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்திரபிரஸ்துக்கு இன்னைக்கு பேர் என்ன? டெல்லி. நல்லா சொல்லிட்டீங்க. அப்ப கிடையாது. சரி, நான் இப்படி கேட்டிருக்கணும், டில்லிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி கேட்டிருக்கணும். கேள்வியை உல்டாவாக்கி இருந்துக்கணும். சரி, பரவாயில்ல, இந்திரபிரஸ்தம். அப்ப அந்த மயன் மாதிரி இந்த பாருங்க எவ்வளவு அழகு. இப்ப நீங்க உள்ள போய் புத்தகம் வாங்கணும். இந்த புத்தகத்தை வாங்கிட்டு படிக்கணும். படிக்க சொல்லி கேட்கணும். படிக்கிறதுனால என்ன லாபம்? ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு நிமிஷம், நான் எவ்வளோ நேரம் பேசணும், அவரை எவ்வளோ நேரம் பேசணும், நான் முடிக்கலாமா? நான் 8 மணிக்கு முடிச்சிடவா? உங்களுக்கு வேலை இருக்கா மகேஷ்? இல்லை இல்லை இல்லை, சரி சரி. எப்போவுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, பேச்சாளர்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டுறணும். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சி கண் கலங்கிட்டாரு. இப்படிலாம் கேட்காதீங்கயா, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசிங்க, நாங்கள் போயிடுவோம்யா அப்படின்னாரு. இப்போ கேமராவை திருப்பி இருக்கணும், நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நல்லா கை தட்டினாங்க. அங்கே இருக்கா? இப்போ கை தட்டுங்க பார்ப்போம். வந்தா பிரமாதம். அங்கே ஒரு கேமரா போட்டிருக்கீங்களா? அப்படி சூப்பர். நம்மளை அறியாமல் கைதட்டணுங்க, அதான் அதனுடைய சிறப்பு. சிரிப்பும் கைதட்டலும் வந்தால் தான் கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேனே, ரசனையாளர்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு இன்பம் எதுவும் கிடையாது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், சும்மா நம்மளை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஜோக் சொன்னேன் ஒரு ஆள்கிட்ட, அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம்னா நான் என்ன அலாவுதீன் அற்புத விளக்கதையா சொல்கிறேன், இது ஜோக்கியா? ஐயோ, முதல்ல சொல்ல வேண்டியது தம்பி. முதல் நாவல் தமிழ்ல யார் சொல்லுவா? பேரு பிரதாப முதலியார் சரித்திரம். சின்ன பிள்ளை சொல்லுது. இந்தா புஸ்தகம் ரெடி, வாங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் சொன்னாலும் வந்து வாங்கிக்கோங்க, அடுத்த வேலை இருக்கே. அதே மாதிரி தான். சரி இருங்கம்மா, கொஞ்சம் எங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினவர் பேரு முன்சி பேதநாயம் பிள்ளை. யாரு சொன்னா? யாரு? அங்க இருக்கீங்களா? முன்சி பேதநாயம் பிள்ளை. சரி வாங்க, 2 பேரும் வாங்கிட்டு போயிருங்க, ஒரு வேலையை முடிச்சு விடுவோம். நீங்க தான் வாங்கினீங்களா? அந்த புஸ்தகம் கொடுக்குமா? இந்த அம்மா ஒரு முடிவோடு தான் வந்திருக்கு இன்னைக்கு. இல்லை, இங்கே பாருங்க, யாராவது நம்மகிட்ட கேட்டா நம்ம சொல்லணுங்க, தமிழ்ல முதல் நாவல் எங்க சிலபஸ்ல இல்லை அப்படி சொல்லுவோமா? இப்போ வச்சுக்கங்க, டாக்டர்கிட்ட போறோம், அவர் எந்த நோயா இருந்தாலும் பார்க்குறாரு, இல்லாட்டி ஒரு யோசனை சொல்றாருல, நீங்க அந்த டாக்டரை பாருங்க, இந்த அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்படி நான் போய் இந்த வலது கையில் வலிக்குது,
இதை நான் சாய்ஸில் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? எங்கள் சிலபஸில் கிடையாது சொல்லுவாரா? நாங்கள் திருக்குறள் வேணுமா இது வேணுமா? நீங்களா? நீங்கள் பூராத்தையும் கூட கொண்டு போங்க. வாங்கம்மா, ரைட்டு. இந்த அம்மா ஒரு முடிவோடு தான் வந்திருக்கு. சாக்கு ஏதாவது கொண்டு வந்துருக்கலாமா? இது என்ன அழைப்புதல் மாதிரி இருக்கா? அதை எடுத்து கொடுத்து விட்டு போகிறேன். இந்தாங்க சார், கொடுத்துருக்கேன். ரைட்டு, வாங்கிட்டு வாங்க. சரி, ஆமாம், அவங்க ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க போட்டுருக்க. அவங்க சொன்ன மாதிரி இதை பூரா வாங்கி அங்கே கொடுக்குறாங்க. இருக்கட்டா, இல்லை நம்ம இப்படி வச்சுக்கிடுவோம். அவங்க ஸ்டாக்கு வச்சுருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். சரி, இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் அது வரைக்கும் ஏன் அதை முதல் நாவல்னு சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் எல்லாமே பாட்டில் தாங்க இருக்கும். எல்லாமே பாட்டு தான். தமிழில் பேசுனா பாட்டு, கடிதம் பாட்டு, கல்வெட்டு பாட்டு, எழுதுனா பாட்டு. பழைய படத்தில் பாட்டாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பழைய படம் பார்த்தீங்கன்னா 44 பாடல்களை உடைய படம்னு போடுவாங்க. எப்போ சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியல. வேதாள உலகம்னு ஒரு படம்லாம் வந்துச்சு. பாடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா? எடுத்தோடனே டைட்டிலில் ஒரு பாட்டு, அப்பா அம்மாவை காட்டினோடனே ஒரு பாட்டு, குழந்தை பிறந்தோடனே ஒரு பாட்டு, கதாநாயகன் இங்கிட்டு வளருவான் ஒரு பாட்டு, கதாநாயகி அங்கிட்டு வளருவா ஒரு பாட்டு, 2 பேரும் தனித்தனியாக 2 பாட்டு, சேர்ந்து 4 பாட்டு. அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, பிரிஞ்ச உடனே 2 பாட்டு. அதுக்குள்ள கதாநாயகன் கையில் விஷத்தை எடுத்துருவான், அப்போ ஒரு பாட்டு. விஷத்தை குடிப்பான், அப்போ ஒரு பாட்டு. தொம்முன்னு விழுந்து செத்தான், முடிஞ்சு போச்சு நினைச்சேன் நான். ஆவியா வந்து ஒரு பாட்டு பாடினான். விட்டோம்னா வீடு வரைக்கும் பாடிக்கிட்டே ஒரு வாங்கி போட்டிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் பேயெல்லாம் பாடு பார்த்துருக்கீங்களா? மண்டவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. என்ன படம்? கற்பகம். சொன்னது சரியா? கற்பகம். சரி, ரைட்டு. எழுதினவர் யாரு? வாலி. இவர் சொல்லிவிட்டாரு. வாங்கியா, புஸ்தகம் வாங்கிட்டு போங்க. வாங்கியா. பழனியை பார்க்கலாம்ல எல்லாரும். எது வேணாலும் எடுத்துக்கீங்க. என்னங்க எடுத்துக்கல? சரியா, வாழ்த்துக்கள்யா. ஏன் வாலின்னு சொல்கிறேன் தெரியுங்களா இந்த இடத்துல? அதுக்கு முன்னாடி சாரதான்னு ஒரு படம் எடுத்தார் KS கோபாலகிருஷ்ணன், பெரிய டைரக்டர். அப்படி பாடின அவர், இருங்க ஐயா உட்காந்துக்குங்க, கொஞ்சம் இருங்க, இது முடிச்சிடுறேன், என்ன வேலை இருக்கு. என்னையை சேர்த்து வையாதீங்க, கொஞ்சம் இருங்க. அவர் எங்கேயும் போக மாட்டார், என்னை ஏற்றி விட்டு தான் போவார். சாரதான்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நல்லா ஓடிச்சு, SSR விஜயகுமாரி. அப்போ கண்ணாசன் மேடையில் சொன்னாரா, இந்த படத்தினுடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக இருந்தன, இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நானும் காரணம். உடனே KS கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சான். நம்ம படம் எடுக்கிறேன், டைரக்ட் பண்ணுறோம், அவசரம் எழுதுகிறான், அவர் பாட்டில் ஓடுதுன்ட்டாரே. அடுத்த படத்தில் கண்ணாசன் கிடையாது, கண்ணாசன் இல்லாமலே ஜெயிப்பேன் அப்படி சொல்லி எடுத்த படம் தான் கற்பகம். அந்த கற்பகத்தில் முழு பாட்டு எழுதினவர் யாருன்னு கேட்டால் வாலி. அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம சொன்ன பாட்டு, இந்த பேய் பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இன்னொரு பாட்டில் அருமையாக இருக்குங்க. இப்போ அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, அது இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த முதல் நாவல் சொல்கிறப்ப எல்லா பாட்டாக இருக்குன்னு சொன்னல, இந்த பாட்டு எப்போ மாறுச்சுன்னு கேட்டால், உரைநடை என்ற ஒன்றை கொண்டு வந்த பிறகு அந்த பாட்டு வடிவத்திலிருந்து கொஞ்சம் எளிமையாக உரைநடைக்கு வந்தோம். இந்த உரைநடையை தமிழுக்கு தந்த பெருமகனா யார் தெரியுமா? ஒன்று, அப்புறம் பாரதியார் 2, வேற உவே சாமிநாதையர் 3, பாவாணர். இன்னும் சரியான விடை வரல. அவர் பேர் முனிவர்னு முடியும். ஆமாம், நானே சொல்லிக் கொடுப்பேன், அப்புறம் நானே புக்கு கொடுப்பேன். வீரமாமுனிவர், கரெக்ட். இங்கே வாங்க, நல்லா சொன்னீங்க. யார் சொன்னா? வாங்கய்யா. வீரமாமுனிவர். ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு மதம் பரப்ப தான் வந்தாங்க. வாங்கய்யா. இது என்னது ஒன்றும் இல்லையா? நான் உண்மையிலே பயந்து ஓடணுயா. கடவுள் புண்ணியத்தில் அதாவது போட்டு வந்தார் பாருங்க. மழையினால வேட்டி இதாயிரும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு, அதை கழட்டி வச்சிருக்காரு, அப்புறமே கட்டிக்கிடுவார். இருக்கட்டும், மழைக்காலத்துக்கு ஏற்ற உடை போட்டிருக்காரு. இருக்கட்டும். வீரமாமுனிவர் உரைநடையை தமிழ் கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்ததோடு மட்டுமில்லைங்க,
அவர் உரைநடையில் எளிமையாக புரிகிற மாதிரி அவர் எழுதின கதை இருக்குல்ல, இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அவர் எழுதின அந்த கதை இருக்குல்ல, அதான் முதல் உரைநடையில் வந்த கதை. நாவல் இவர் பிரதாப் முதலியார் சரித்திரம். அவர் எழுதின அந்த உரைநடை எதுன்னு கேட்டிங்கன்னா, அபிவிவேகி என்ற பரமார்த்த குரு கதை. தயவு செஞ்சு போகிறப்ப சின்ன புத்தகம் தான் வாங்கிட்டு போங்க. மட்டி மடையன், முட்டாள் மூடன், மிலேச்சன், ஒரு முட்டா பையன் இருந்தாலே வாத்தியாருக்கு மண்டையிடி, 7 பேர் முட்டா பையன். இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு அவர் என்ன பாடுபடுறாரு, இதான் அந்த கதை. அது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. குரு குதிரையில் போகிறாரு. யார்? பரமார்த்த குரு. 7 பேர் பின்னாடி போகிறாங்க. அப்போல்லாம் தலையில் முண்டாசு கட்டுவோம். அப்படி போகிறப்ப அவர் கட்டியிருந்த முண்டாசு வேப்ப மரத்தில் தட்டி கீழே விழுந்துருச்சு. குதிரை போயிட்டே இருக்கு. அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே கேட்டார், சீடன் கேட்ட, தலையில் கட்டுறது முண்டாசு எங்க அப்படின்னாரு. ஒருத்தன் கேட்டார், நீளமாக இருக்குமே அதானே? ஆமாம். தலையில் கட்டுவீங்களே அதானே? ஆமாம். பட்டில் செஞ்சிருக்குமே அதானே? ஆமாடா. எங்கடா? 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னாங்க. ஏன்டா எடுக்கல? நீங்கள் எடுக்க சொன்னீங்களா? சரி, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடு. கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரை சாணம் போடுச்சு. ஒருத்தர் வேட்டியை கழட்டி அள்ளிட்டு வந்துட்டான். அவர் பார்த்துட்டு, இது ஏன்டா கொண்டு வந்தாரு? இது எடுக்க வேணாம்னு சொன்னீங்களா? அப்போ என்ன செய்யறது? எது விழுந்தா எடுக்கலாம், எது விழுந்தா எடுக்கக்கூடாது. உடனே அவர் பட்டியல் கொடுத்தாரு. இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு. எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாங்க. குதிரை அப்படியே மலை மேலே போயிருக்கு. தடுமாறி குதிரை குரு விழுந்து அவர் மேலே குதிரை விழுந்து தூக்கு தூக்குன்னு கத்துறாரு. லிஸ்ட்ல பார்க்குறாங்க, அவர் பேர் இல்லை. எடுக்க வேண்டிய பொருள் இல்லை, போயிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரியான ஆசிரியரும் சரியான மாணவரும் கிடைக்காவிட்டால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு விழுங்கவும் முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் விடிய விடிய கட்டி 2 செத்து போகும் என்று விவேகானந்தர் சொன்னதை போல நல்ல குரு கிடைக்கவில்லை என்றால் இந்த நிலை நமக்கு ஏற்படும். அவர் தான் உரைநடையை நமக்கு கொண்டு வந்தார். எழுத்து சீர்திருத்தம் அவர் தான் கொண்டு வந்தார். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த பிரதாப் முதலியார் சரித்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். 8ஆக போகுது ஆச்சா? ஆமாம். பிரதாப் முதலியார் சரித்திரம் கேளுங்க. ஒரே ஒரு விஷயம். நாங்கள் டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பேச போகிறப்ப முந்தி ட்ரெயினில் போவோம். 2 நாள் ஆகும். நைட்டு ஏறினோம்னா ஒரு பகல் 2 நைட்டு, மறுநாள் காலையில் போய் சேரணும். இப்போ நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போவோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தெரியுங்களா? எங்களோட வர்றவங்கள்ட நாங்கள் 2-3 பேரில் ஒருத்தர் கையில் புத்தகம் வச்சுருப்போம். பிரதாப் முதலியார் சரித்திரத்தை ஒரு பையனை வாசிக்க சொல்லுவோம். எங்களோட வர்றவர் என்னுடைய மாணவர், அவர் பட்டிமன்றம் பேசுகிறவர் தான். வாசிக்க சொல்லுவோம். நாங்கள் 4 பேர் கேட்போம். அந்த பெட்டியில் உட்காந்துருக்கல முடங்கு வாங்கி தமிழ் வாத்தியாங்களாம் உயிர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எது வரைக்கும் நடந்துச்சு தெரியுங்களா? ஹைதராபாத் வரைக்கும் தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெட்டியில் இருந்த அத்தனை பேர் வந்து அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி கீழே தரையில் மேலே எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. அவர் படிக்க 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 டெல்லி நெருங்கிருச்சு. புத்தகம் முடியலை. எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருச்சுங்க. என்னங்க இது, இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்? இப்படி யார் படிப்பா? இந்த புத்தகம் எழுதி 150 வருஷம் ஆச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1879 எழுதப்பட்ட புத்தகம். எப்படி இருக்குன்னு தெரியுமா ஜோக்கு? இன்னைக்கு என்னமோ நம்ம ஜோக் சொல்கிறோம்னு சொல்கிறோம். அதில் கதாநாயகி ஞானாம்பாள் மிகப்பெரிய அறிவாளி. முதல் புத்தகமே பாருங்க, பெண்களுக்கான புத்தகம். கதாநாயகன் பிரதாப் முதலியார். கொஞ்சம் மக்கு, கொஞ்சம் இல்லை, சுத்தமாக மக்கு. அவன் போய் கதாநாயகி அத்தை மக அவட்ட போய் ஒரு கேள்வி கேட்பான். தமிழில் உயிரெழுத்து எத்தனை அப்படிமா? அவள் கரெக்டாக சொல்லுவான். 12 அப்படிம்பா. தலையில் அடிச்சுக்கிடுவான். 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியா என்னை போட்டு அடித்தான். நீ 12ன்னு சொல்கிற, உன்னைய கொல்ல போகிறான். இப்படி தாங்க ஆரம்பிக்கும். ஜோக்கு மேலே ஜோக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பாருங்க. பரமார்த்த குருகதை நகைச்சுவை. முதல் நாவல் நகைச்சுவை. பாரதியினுடைய சின்னச்சங்கரன் கதை நகைச்சுவை. நம்ம பாரதியார வீரம் உணர்வு எல்லாம் சொல்கிறோம்ல, சின்னச்சங்கரன் கதையை படித்து பாருங்க. அது மாதிரி நகைச்சுவை வேறு எதுவும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும். அப்போ நல்ல விஷயங்களை படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. படிக்கிறதோடு மட்டும் இல்லை, கேட்டதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா அது சரியாக வந்துடுது. இப்படி தான் கூகுள் இருக்குது, இப்படின்னா சாட் ஜிபிடி இருக்குது, எப்படின்னா பிராட் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குங்க. என்னைய பேச கூப்பிடுறீங்க. நான் மனப்பாடம் பண்ணியோ உள்வாங்கியோ வச்சுருந்தா தான் பேச்சு நல்லா இருக்கும். அப்போ தானே அது சுவையாக இருக்கும். கேமராவை என்ன பேச கூப்பிடுறீங்க.
நான் கம்பராமாயண புஸ்தகம் 6 காண்டத்தை தூக்கிட்டு வந்து வச்சு பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் 6ஐயும் வச்சுக்கிட்டு ராமன் இந்த வர்றேன், சீதை இந்த வர்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வர்றோம் அப்படின்னு போயிருவீங்க. பாட்டை நான் உள்வாங்கி சொல்லணும், கேட்ட உடனே ஞாபகத்தில் இருக்கணும். படிப்பு என்பது அதுதாங்க. சொத்து கூட எங்கள் அப்பா சொல்லுவார், தமிழாசிரியர், டேய் எப்போ பாட்டு சொன்னாலும் முழுசாக சொல்கிறா, ஏன்னா பாதி பாதியாக சொன்னேன்னு வச்சுக்கோ, பணக்காரனுக்கு சொத்து இருக்கிற இடம் மறந்து போகிற மாதிரி உனக்கு பாட்டு மறந்து போகும்டா. பணக்காரனுக்கு சொத்து இருக்கிற இடம் மறந்து போகுமா? சில பேர் கொடைக்கானலில் வீடு வாங்கி போட்டுப்பாங்க, குற்றாலத்தில் எஸ்டேட் வாங்கி போட்டுப்பாங்க, மறந்து போகுமா? முழு பாட்டு சொல்லணுமா? அப்போ நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பகுதி தான் சொன்னேன். கடற்கரையில் காற்று வாங்க சில பேர் வருவாங்க, கடலை பருப்பு வாங்க சில பேர் வருவாங்க, சுண்டல் வாங்க சில பேர் வருவாங்க, படகுல ஏறி போக சில பேர் வருவாங்க, சில பேர் மீன் பிடிக்க வருவாங்க, சில பேர் மட்டுமே முத்தெடுக்க வருவார்கள். அப்படி முத்தெடுக்க வந்தவர்களாக நான் உங்களை கருதுகிறேன். நீங்கள் சுண்டல் வாங்கவோ காற்று வாங்கவோ சாதாரணமாக சிப்பி பறக்கவோ அல்ல, முத்தெடுக்க வந்திருக்கீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, உள்வாங்கினோடனே இந்த காதில் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், ஆனால் இங்கே கேட்ட செய்தி இங்கேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு போட்டியோட முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, இங்கே பாடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. சூப்பர், திருவழிதாயம். யார் சொன்னா? வாங்க, சபாஸ். திருவழிதாயம் அதுக்கு என்ன சிறப்புன்னு யார் சொன்னீங்கன்னாலும் கொடுப்பீங்க. வாங்க, அதுக்கு என்ன சிறப்பு? குருஸ்தலம்லாம் இப்போ நம்ம இப்படி ஏற்றி விட்டோம், குருஸ்தலம், புதன் ஸ்தலம், அதெல்லாம் சித்தர்கள் வந்து போவாங்க. ராமர் பூஜை பண்ணாடா, இன்னும் இருக்கு, சொல்கிறேன், இருக்கேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. திருவழிதாயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நான் சொன்ன பிறகு போய் பார்த்து வரணும். இந்தாங்க, ரொம்ப நன்றி. அந்த கோயிலுடைய கர்ப்ப கிரகம் வட்ட வடிவில் அமைந்திருக்கும். ஞாபகம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கஜபிருஷ்டம்னு பேர். கஜம்னா என்ன? யானை. யானையினுடைய பின்பகுதி போல வட்ட வடிவமாக அமைந்திருக்கும். இது மாதிரி கோயில் சில கோயில்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை கட்டினது பல்லவர் காலத்து கோயில். இதில் திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் வந்து பாடியிருக்காரு. இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால், வள்ளல் பெருமான் 7 கிணறு பகுதியில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாராம். அந்த வள்ளல் பெருமானுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாள் பள்ளியோட போயிருக்காரு. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம்னு, ஏடா வந்தன்னைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு முருகப்பெருமானை தன்னுடைய குருவாக வச்சுக்கிட்டு, நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் எழுதுறேன் அப்படின்னு அவருடைய அருளால் பாட்டு எழுதுனதாக நான் படிக்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல. அவர் எழுதின பாட்டு ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிட போகிறேன். நான் மட்டும் சொல்ல மாட்டேன், இதில் நீங்களும் பங்கேற்கிறீங்க, சரியா? அவர் போய் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுனால வேண்டும் வேண்டும்னு சொல்கிற மாதிரி பாட்டு எழுதினார். இப்போ நான் இந்த பாட்டை சொல்லுவேன், இதில் எத்தனை வேண்டும் வருதுன்னு எண்ணணும், சரியா? ஒருத்தரும் அதை கேட்ட மாட்டேங்கிறீங்க. எண்ணிட்டு வர்றப்ப விரல் தீந்து வச்சு நிற்படுத்தக்கூடாது. சில பேர் போதும் விடு 10 விரல் தான் இருக்குங்க. என்னங்க, இந்த எல்லாம் கால்குலேட்டர் வச்சுருப்போம், இதெல்லாம் வச்சுருப்போம். இப்போ இன்னைக்கு கால்குலேட்டர் வச்சுருக்க முந்தையெல்லாம் மனசுக்குள்ளே கணக்கு போடுவோம். சரி, வேண்டும். இந்த ராமாயணத்தில் கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன்கிறார் விஸ்வாமித்திரர். கால் பட்ட உடனே அந்த கல் பெண்ணாச்சு, அகலிகை. கை பட்ட உடனே அந்த வில்லு முறிஞ்சது. கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், 2 வண்ணம் வந்துருச்சா? இதே மாதிரி அத்திக்காய், காய் காய், ஆலங்காய், வெண்ணிலை, நிறைய காய் வரும். பின்னாடி கூட வைரமுத்து ஒரு பாட்டில் எழுதினார், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். எத்தனையோ கேட்டேன் வருது இல்லையா? நிறைய வருது. இப்போ நான் சொல்ல போகிற பாட்டில் வேண்டும்ங்கிற சொல்லி எத்தனை வருதுன்னு எண்ணிட்டிங்கன்னா போதும், வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகலாம் இல்லை, அவர் பேசணும், நான் வீட்டுக்கு போயிடலாம், அதை சொன்னேன். என்றீங்களா? ரெடியா? சரி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகேஷ், நான் வந்தப்போ வெறும் நாற்காலியாக இருந்துச்சு, மனோதைரியத்தோடு பேசினேன். நீங்கள் தெரிஞ்சதே வந்திருக்கீங்க.
எப்படி ஐயா பேசி கூட்டி வச்சுருவாரு ஆளை. நம்ம மெதுவாக போனோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொடுத்துட்டு போகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், திருப்பி கேட்பேன் வந்து. இருக்கட்டும், வேண்டும்ங்கிறது என்றதுக்கு தயாராக இருங்க. ஒருமையுடன் திருமலர் நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து உறவு என்று பேசுவார், உறவு களவாமே வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமானபை பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின்கிற நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ள தலமோங்கு சென்ற வேளே தன்முக தெய்வமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? உலகத்தில் இப்படி ஆன்சர் இருக்குமா? இங்க 12, அங்கே 13, அந்த ஸ்பீக்கர்ல 14. இருங்க இருங்க இருங்க, இல்ல 14 இருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பாட்டு வேணாம், வேற பாட்டு வேற. இந்த பாட்டில் என்னன்னு கேட்டா உண்டு. உண்டுங்கிறது என்னங்க? வேகமாக தான் சொல்லுவேன், இல்லாட்டி எனக்கு மறந்து போகும். அதே வேகத்தில் என்னணும், சரியா? உண்டுங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு சொல்லு என்றுங்க. நீருண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நிலையுண்டு, நெறி உண்டு, ஊருண்டு, பேருண்டு, அணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தம் ஒரு உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுமுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம் பண்ணின் என்பது தியானம் உண்டாகில் அரசே. தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் தலைமோங்கு சென்ற வேளே தன்முக தெய்வமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணி என்று சொல்லி எல்லா வகையான உண்டு உங்களுக்கு உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போய் எண்ணி பார்த்துங்க.